வணக்கம் நண்பர்களே. அமானுஷ்யம் நிறைந்த சுவாரஸ்யமான திகில் கதைகள், முன்ஜென்ம ஞாபக கதைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதையை உங்களால் தவிர்க்கவே முடியாது. இந்த கதையை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக கேள்விப்படுறீங்கன்னா இதோட முடிவை 100% உங்களால் கணிக்கவே முடியாது. இந்த கதைக்கு இப்படி ஒரு முடிவை கொடுத்து அந்த முடிவை மனப்பூர்வமாக நம்மளை ஏற்றுக்கவும் வச்சிருக்கிற மாயாஜால எழுத்துக்கு சொந்தக்காரர் அமரர் கல்கி அவர்கள். இந்த கதை கல்கி அவர்கள் தன்னோட சொந்த அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதனால் இந்த கதையில் அவரே ஒரு கதாபாத்திரமாகவும் மாறி அவரே நமக்கு கதையும் சொல்கிறாரு. இது அமரர் கல்கியின் இடிந்த கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே 300 வருஷத்துக்கு முன்னே என்னதான் நடந்தது? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த கோட்டைக்கு வர்ற மாய மோகினி யார்? இந்த கோட்டையோட உண்மையான சரித்திரம் என்ன? இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க அந்த இடிந்த கோட்டைக்குள்ளே போகலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை நானும் என்னோட நண்பர்களும் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் செஞ்சிக்கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை பார்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அதனால் அந்த கோட்டைக்கு பக்கத்தில் காரை நிறுத்திட்டு அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற பிரதேசத்துக்குள்ளே போய் சுற்றி பார்த்தோம். அங்கே இருந்த பாழடைஞ்ச அரண்மனைகளையும் அந்தப்புறங்களையும் மண்டபங்களையும் மதில்களையும் நெற்களஞ்சியங்களையும் குதிரை கொட்டாரங்களையும் பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப நேரம் சுற்றி பார்த்து களைச்சி போனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லாமல் கிளம்பணும். அடுத்த நாள் திருவண்ணாமலைக்கு போய் அங்கே இருந்த வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சென்னையை நோக்கி கிளம்பணும். பொழுது சாயிற நேரத்தில் செஞ்சிக்கோட்டை கிட்ட கார் வந்தது. எனக்கு இன்னொரு தடவை அங்கே இறங்கி பார்த்துட்டு வரணுங்கிற ஆசை இருந்தது. என்னோட நண்பர்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. நீ வேணால் போய் பார்த்துட்டு வா, நாங்கள் ஊருக்குள்ளே போய் ஒரு கப் காஃபி கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி நீங்கள் போங்க, நான் இன்னொரு தடவை பார்த்துட்டு தான் வருவேன்னு தீர்மானமாக சொல்லிட்டேன். அரை மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வந்து ஹாரன் அடிப்போம், அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடணும்னு கண்டிப்போடு சொல்லிட்டு காரை கிளப்பிட்டு போயிட்டாங்க. வண்டி கிளம்புனுச்சோ இல்லையோ அந்த ஏகாந்தமான பிரதேசத்தில் ஒரு மயான அமைதி நிலவிச்சு. என்னோட கால் செருப்போட சத்தத்தை கேட்டு நானே திடுக்கிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்துக்குள்ளே தன்னந்தனியாக போனப்போ என் மனசில் ஒருவித கலக்கமும் பரபரப்பும் உண்டாச்சு. இதெல்லாம் என்ன காரணமில்லாத பயம்? நாம் தான் தைரியமான ஆளாச்சேன்னு என்ன நானே தைரியப்படுத்திக்கிட்டேன். நான் செஞ்சிக்கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். லேசாக இருட்டவும் ஆரம்பிச்சிருந்தது. அந்த பாழடைந்த மண்டபங்களில் வௌவால்கள் ரெக்கையை அடிச்சிக்கிற சத்தம் கேட்டுச்சு. என் மனசில் பய உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. நல்ல வேளையா அன்றைக்கி பௌர்ணமியாக இருந்ததுனால நிலா வெளிச்சம் பிரகாசமாக இருந்தது. அன்றைக்கி மட்டும் பௌர்ணமியாக இல்லாமல் இருந்திருந்தா நான் மேலே போயிருக்கவே மாட்டேன். பாதி வழியிலேயே திரும்பி வந்திருப்பேன். அந்த பாழடைஞ்ச கட்டடங்களை தாண்டி போனால் ஒரு குன்று இருக்குது. அது மேலே ஏறுறதுக்கு படியும் இருக்குது. அந்த படியில் ஏறி கொஞ்ச தூரம் போய் பார்த்தோன்னா அந்த இடிந்த கோட்டை பிரதேசம் முழுவதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்ததே. நான் அந்த படிகளில் ஏற ஆரம்பித்தேன். 20-30 படிகளுக்கு மேலே ஒரு திருப்பம் இருக்குது. அங்கே நான் திரும்பினதும் மேலே அடியெடுத்து வைக்க முடியாமல் அப்படியே திகச்சு போய் நின்னேன். ஏன்னா அந்த திருப்பத்தோட முதல் படியிலேயே ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருந்தான். அவன் ஒரு வாலிபன். நாகரிகமாக வேஷ்டி ஜிப்பாலாம் போட்டிருந்தான். தலையை அழகாக கிராப் வெட்டி வாரி விட்டுட்டு இருந்தான். அவனோட முகம் ரொம்ப களையாக இருந்தது. இப்படிப்பட்ட பையனை சாதாரணமாக நான் எங்கேயாவது பார்த்துருந்தா எனக்கு பயமோ அதிசயமோ இருந்திருக்காது. ஆனால் அந்த வேளையில் அந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்தில் அவனை திடீர்னு ரொம்ப பக்கத்தில் பார்த்ததுனால பாம்பை மிதித்தவன் மாதிரி அப்படியே நான் நடுநடுங்கி போயிட்டேன். அந்த வாலிபன் முகத்துலேயும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவன்தான் முதல்ல சமாளிச்சுட்டு பேச ஆரம்பித்தான். யார் சார் நீங்கள்? இந்த ஊர் இல்லை போல இருக்கேன்னு கேட்டான். பேச்சுக்குரலை கேட்டதும் தான் எனக்கு தைரியமாச்சு. நல்ல வேளை இங்கே ஒரு மனுஷன் இருக்கானே, போகிறப்ப சேர்ந்தே போகலான்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நான் வந்த காரணத்தை சொன்னேன். ஆமாம், இந்த இடத்துல பௌர்ணமி அன்னைக்கு அந்த காட்சியை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் இங்கே அடிக்கடி வர்றதுண்டுன்னு சொன்னான். அவன் பக்கத்துலேயே நான் போய் உக்காந்துக்கிட்டேன். உனக்கும் இதே ஊர் தானான்னு கேட்டேன்.
இல்லை, என்னோட சொந்த ஊர் பெரியகுளம். பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கேன். இங்கே வந்து 3 வருஷமாச்சு. என் பேர் குமாரசாமின்னு அவன் சொன்னான். கல்யாணம் இன்னும் ஆகலையான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன், கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டே அந்த வானத்து சந்திரனை பார்த்தான். அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டுக்கிட்டே, இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அவனோட பார்வையும் புன்னகையும் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவனாவே, ஆனால் பொண்ணு நிச்சயமாயிடுச்சுன்னு சொன்னான். பொண்ணு எந்த ஊருன்னு நான் கேட்டேன். இதே ஊரு தான், இதே இடம்தான். பொண்ணு நிச்சயமாகி 300 வருஷம் ஆச்சுன்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கல்யாணம்னு சொல்லி முடித்தான். என்னுடைய நெஞ்சு அப்படியே படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட இதய துடிப்பு எனக்கே கேட்டுச்சு. ஐயோ, பைத்தியமா இவன்! இந்த ஏகாந்தமான பிரதேசத்தில் இந்த அஸ்தமன வேளையில் இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மெதுவாக அங்கேருந்து கிளம்புறதுக்கு நான் தயாரானேன். அவன் என் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன் மாதிரி, எனக்கு மூளை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களாக்கும். அப்படித்தான் தோணும். எனக்கே சில சமயம் இதெல்லாம் சித்த பிரமையோன்னு தோணுது. உங்களுக்கு சாவகாசம் இருந்தால் முழு விவரமும் சொல்கிறேன். எத்தனையோ நாளாக யார்கிட்டையாவது என்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னான். அவன் பேசினதுல இருந்து அவன் பைத்தியக்காரன் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏதோ ரொம்பவும் துக்கத்தில் இருக்கான். அதனால தான் இப்படியெல்லாம் விரக்தியாக பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அவனோட கதையை கேட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் யோசனை சொல்லி அவனுக்கு உதவி செய்யணுங்கிற ஆசையும் எனக்கு உண்டாச்சு. சீக்கிரமாக சொல்லி முடிச்சேன்னா நான் கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். குமாரசாமி நன்றி ததும்பிய கண்களோடு என்னை பார்த்தான். ஆகட்டும், சுருக்கமே சொல்லி முடிச்சிடுறேன்னு சொன்னான். ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டே மேலே சொல்ல ஆரம்பித்தான். பக்கத்து கிராமத்தில் நான் வேலைக்கு வந்து 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன்ல. வந்து 6 மாதத்துக்கெல்லாம் என்னோட நண்பர்களோட இந்த செஞ்சிக்கோட்டைக்கு ஒரு முறை வந்திருந்தேன். இந்த பாழடைஞ்ச பிரதேசம் எப்படியோ என் மனசை கவர்ந்துடுச்சு. அடிக்கடி இங்கே வரணுங்கிற ஆசை உண்டாச்சு. யாராவது துணைக்கு கிடைச்சா போதும், அவங்கள கூட்டிகிட்டு இங்கே கிளம்பி வந்துடுவேன். கொஞ்ச நாளில் யாரும் எனக்கு துணைக்கு வரத்துக்கு தயாராக இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வெறுமனே அந்த சுடுகாட்டில் என்ன வேலைன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்து பசங்களை சில பேரை கூட்டிகிட்டு நான் இங்கே வர ஆரம்பித்தேன். அந்த பசங்களுக்கும் அலுத்து போச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே தனியாகவே வர ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை மாதிரி விடுமுறை நாட்களில் இங்கே கிளம்பி வந்துடுவேன். சுற்றி சுற்றி அலைஞ்சிட்டு இருட்டுறதுக்குள்ளே திரும்பி போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு நாள் நான் தனியாக இங்கே வந்திருந்த அன்றைக்கி தற்செயலாக பௌர்ணமியாக இருந்தது. இது நடந்து சுமார் 1 வருஷம் இருக்கும். இன்றைக்கி மாதிரி தான் அன்றைக்கும் பௌர்ணமி நிலா நல்லா பிரகாசமாக இருந்தது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லாமல் நான் ஏதேதோ ஆகாய கோட்டை கட்டிகிட்டு இருந்தேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த பிரதேசம் எவ்வளவு கலகலப்பாக இருந்திருக்கும். தூரத்தில் கோட்டை கதவை சாத்துவாங்க. அரண்மனையில் மேள வாத்தியங்கள் முழங்கிட்டுருக்கும். குதிரை ஏறிய கோட்டை காவலர்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உலாவிட்டு இருப்பாங்க. கோயிலில் தீபாராதனை மணி அடிச்சிட்டு இருக்கோம். மண்டபங்களில் நடன மாதர்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ராஜகுமாரிகள் அந்த புறங்களில் பாத சிலம்பு ஒலிக்க நடமாடிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்குள்ளே ஏதோ ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. இது என்ன ஆச்சரியம், நிஜமாவே சலங்கை ஒலி கேட்குறது மாதிரி இருக்கே அப்படின்னு காது கொடுத்து கேட்டேன். நிஜமாவே சலங்கை ஒலி கேட்குறது மாதிரி இருந்தது. எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்த ஒரு பொண்ணு கால் சலங்க சப்திக்க நடந்து வர மாதிரியான ஒரு பிரமை எனக்கு உண்டாச்சு. அந்த சலங்க ஒலியை முன்ன எப்பயோ ஒரு தடவை நான் எங்கேயோ கேட்டிருக்கிற மாதிரியான உணர்ச்சியும் எனக்கு உண்டாச்சு. அப்படியே ஒரு நிமிஷத்தில் என் உடம்பெல்லாம் சொட்ட நனைஞ்சி வேர்த்து போச்சு. நான் பயந்து போய் அவசரமாக ஊர் போய் சேர்ந்தேன். அன்றைக்கி ராத்திரி ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கவே இல்லை. காலையில் என்னை பார்த்தவங்கெல்லாம், என்னப்பா முகம் இப்படி வெளிரி போயிருக்கு, பேயடிச்சவன் மாதிரி இருக்கியேன்னு கேட்டாங்க. உண்மையிலேயே நேற்று நைட்டு நான் பேயை தான் பார்த்தனோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. இனிமேல் அந்த கோட்டை பக்கமே போகிறதில்லன்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நாளாக ஆக பௌர்ணமி நெருங்க இங்கே வரணுங்கிற ஆசை வளர்ந்துட்டே வந்துச்சு. என்னோட ஆசையை அடக்க முடியாமல் அடுத்த பௌர்ணமிக்கு நான் அங்கே போனேன். ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை பிடிச்சி கவர்ந்து இழுத்துட்டு வர மாதிரியே தோணுச்சு. இதே இடத்துல தான் வந்து உக்காந்துக்கிட்டேன். அன்றைக்கும் இதே மாதிரியே பௌர்ணமி நிலா நல்ல பிரகாசமாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஆச்சு.
சரி, நாம் அன்னைக்கு கேட்ட சலங்கை ஒலி வெறும் பிரம்மதான் நினச்சிட்டு நான் எழுந்திருக்க முயற்சி பண்ணேன். ஆனால் பாதி எழுந்தவன் மறுபடியும் அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா அந்த இனிமையான சலங்கை ஒலி மறுபடியும் கேட்டுச்சு. முதல்ல ரொம்ப தூரத்தில் இருந்து கேட்குற மாதிரி இருந்தது. நேரம் ஆக ஆக அது என்னை நெருங்கி வர்றது மாதிரி தோணுச்சு. அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல. எந்திரிச்சு ஓட ஆரம்பித்தேன். சலங்கை ஒலி என்னை பின்தொடர்ந்து வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சாவகாசமாக நடந்தேன். ஆனாலும் ஊர் போய் சேர்ற வரைக்கும் என் உடம்பு நடுங்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை முழுசுமாக விட்டுட்டேன். சாவகாசம் கிடைச்சப்பெல்லாம் வர ஆரம்பித்தேன். அடிக்கடி பல தடவை வந்தும் அந்த மாதிரி அனுபவம் எதுவும் எனக்கு ஏற்படாததுனால ஏமாற்றம் அடைஞ்சேன். ஒருவேளை பௌர்ணமிக்கும் இந்த சிலம்பொலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. அடுத்த பௌர்ணமி அன்னைக்கும் போனேன். என்னோட சந்தேகம் ஊர்ஜிதமாச்சு. முன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த சலங்கை ஒலி கேட்டுச்சு. இந்த முறை நான் எந்திரிச்சு போகலை. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோன்னு தீர்மானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த சலங்கை ஒலி நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருந்தது. எனக்கு முன்னால் அந்த படிக்கிட்ட வந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த ஒலி நெருங்கி வந்தப்போ ஒரு அபூர்வமான பரிமள வாசனை வந்த மாதிரி தோணுச்சு. ஒரு சந்தன வாசனை மாதிரி அது இருந்தது. ஆனால் அது ரொம்ப லேசாக இருந்தது. இது வாசனை தானா அல்லது வாசனையோட ஞாபகமானு கூட எனக்கு தெரியலை. நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். இப்படி எத்தனை நேரம் நான் மதிமயங்கி இருந்தேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் ஒரு விம்பல் சத்தம் கேட்டுச்சு. அடுத்த வினாடி என் மேலே சலசலன்னு நீர்த்துளிகள் விழுந்துச்சு. அளவில்லாத திகில் அடைஞ்சவனா நான் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எந்திரிச்சு உக்காந்தேன். அப்படி எந்திரிக்கும் போது என் மேலே மிருதுவான பட்டு துணி உராயிற மாதிரி ஒரு உணர்ச்சி உண்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்கிறதுக்கே எனக்கு தைரியம் இல்லாமல் அவசரமாக படிகளில் இறங்க தொடங்கினேன். போகும்போது உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருந்தது. அடுத்த பௌர்ணமி எப்போ வரும்னு நான் காத்துட்ருந்தேன். அன்றைக்கி ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு எந்திரிச்சு வந்தோன்னு என்ன நானே திட்டிக்கிட்டும் இருந்தேன். அடுத்த பௌர்ணமியும் வந்தது. வழக்கம் போல் அதே படியில் வந்து உக்காந்தேன். அன்றைக்கி சலங்கை ஒலி ரொம்பவும் தயங்கி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்றைக்கு மாதிரி அந்த இனிமையான சந்தன வாசனையும் வந்து என்னை சூழ்ந்துக்குச்சு. ஆனால் முன்ன மாதிரி லேசாக இல்லை, சந்தேகம் இல்லாமல் நான் உணர்ந்து அனுபவிக்கிற மாதிரி அது இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பூ மாதிரி மென்மையான கரங்கள் என் தோளை தொட்ட மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு உண்டாச்சு. தலையில் இருந்து கால் வரைக்கும் நான் புலகாங்கிதம் அடைஞ்சேன். அந்த ஸ்பரிசம் அவ்வளவு உண்மையாக தோணுனதுனால என்னை தழுவுன அந்த கைகளை பிடிக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். அங்கே வெறும் வெட்ட வெளி தான் இருந்தது. இருட்டு மட்டும்தான் இருந்தது. அப்படியே நான் மயங்கி விழுந்திருக்கணும். எனக்கு மயக்கம் தெளிஞ்ச போது அப்படியே நான் தள்ளாடிக்கிட்டே நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். என்னை இன்ப பரவசத்தில் ஆழ்த்தின அந்த நிகழ்வை நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மெய் சிலிர்க்க ஆரம்பித்தது. இனிமேல் அந்த கோட்டை பக்கமே வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஆனால் அடுத்த நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம், என்ன சார் உங்ககிட்ட இருந்து சந்தன வாசனை கம்முன்னு வருதே, எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் என்னோடய அனுபவம் வெறும் பிரம்ம இல்லை, உண்மையாகவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு மாய ரூப மோகினி என்னை தேடி வரா. அவள் யார், எப்படிப்பட்டவ, எதுக்காக என்ன தேடிட்டு அவள் வரா, என்னைக்காவது ஒரு நாள் அவளோட உருவத்தை நான் பார்ப்பேனா, அந்த அற்புதமான அனுபவத்தோட மர்மம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்குவேனா. இதை விட சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் நிறைந்த சம்பவங்களோட அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.